இந்த 3 பிளேயர்ஸும் இல்லாமலேயும் இந்தியன் டீமால ட்ரோஃபீஸ் ஜெயிக்க முடியும்னு இந்திய அணியோட முன்னாள் பிளேயரான சுனில் கவாஸ்கர் அவர்கள் தெரிவிச்ச கருத்து தான் இப்ப பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. ரோஹித் சர்மாக்கும் விராட் கோலிக்கும் ஃபார்ம் இல்ல, அதனால அவங்க அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை விட்டு விலகணும்னு பல பேர் விமர்சனங்கள் பண்ணாலும் இந்தியா சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை ஜெயிச்சதுனால அந்த விமர்சனங்கள்லாம் ஓரளவுக்கு மறைஞ்சு போயிருக்கு. இப்ப கவாஸ்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரோஹித் சர்மா விராட் கோலி மட்டும் இல்ல, இந்தியாவால ஜஸ்பிரித் பும்ரா இல்லாமலேயும் ட்ரோஃபீஸ் ஜெயிக்க முடியும். ஏன்னா வேர்ல்ட் கிரிக்கெட்டை டாமினேட் பண்ற அளவுக்கு இந்தியால நிறைய யங் டேலண்டடான பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்ப ரீசெண்டா இந்தியா ஆஸ்திரேலியா கூட டெஸ்ட் சீரிஸ் தோத்ததுக்கு பிறகு சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை ஜெயிச்சது உண்மையாவே ஒரு இனிப்பான சம்பவமா தான் இருக்கு. அந்த பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி சீரிஸ்ல முதல் மேட்சை ஜெயிச்சுட்டு அடுத்ததா 3 மேட்சை தோத்ததெல்லாம் சிறந்த எக்ஸாம்பிளா இருக்காது. நம்ம பும்ராவை மட்டுமே மலை போட நம்பி இருக்கோம். அவர் இல்லாம தான் ஆஸ்திரேலியா அந்த கடைசி மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா வந்து இங்கிலாந்து சீரிஸ்லயும் அதுக்கப்புறம் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலையும் பும்ரா இல்லாமலே இந்தியா சூப்பரா ஜெயிச்சிட்டாங்க. இவ்வளவு ஏன் ரோஹித் சர்மா விராட் கோலி இல்லாமலேயே இந்தியாவால ட்ரோஃபிஸ் ஜெயிக்க முடிஞ்சது. இதனால இந்தியாவுக்கு யாருமே இன்டிஸ்பென்சிபிள்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இவங்க 3 பேருமே இந்தியன் டீமோட ஸ்ட்ரெங்த்ன்றது நம்ம மறக்க முடியாதுன்னு கவாஸ்கர் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. மக்களை என்ன பொறுத்த வரைக்கும் கவாஸ்கர் அவர்கள் இவங்க 3 பேரும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணல. ஆனாலும் டீமை விட எந்த பிளேயருமே பெரிய பிளேயர் இல்லன்ற அளவுக்கு பேசியிருக்காரு. இவர் ஏன் இப்படி சடனா பேசுறாருன்னு தெரியல. இவரோட இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம்.